வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கோதுமை மாவு, 1 முட்டை, 2 டீஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 3/4 கப் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பழம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மசியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு இட்லி குட்டத்தை அடுப்பில் வச்சு தண்ணி கொதிச்ச உடனே இட்லி தட்டில் நெய் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றிக்கலாங்க. ஏதோ சமைச்சோம் சாப்பிட்டோன்னு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தானேங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி என்னோடய பிள்ளைங்களுக்கு செய்து கொடுப்பேங்க. நம்மளும் அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்றது எல்லாருக்குமே நல்லது தானேங்க. சரி, இப்போ ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரூட்டி தாங்க கலர் கலராக வாங்கி வச்சுருக்கேன். சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலர்னு வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக தூவிக்கலாங்க. 3 கலரையுமே நான் தூவிட்டு இப்போ இட்லி குட்டத்தில் தண்ணி கொதிச்சிருக்கும். இதை எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இலக்கி எடுத்தாலே அழகாக வந்துடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆரோக்கியமான சாப்பாடை இந்த மாதிரி செய்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.